ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட் ஹோம் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு ஹீரோட ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த குட்டி பையன் கேட்குறான், இதான் அங்கிள் லூவோட ஷாப்பா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோவும் வந்துடுறாரு. அவங்களோட லக்கேஜ்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. ஹீரோ கிட்ட நான் ஆஃப்டர்நூன் தான் ஒர்க்குக்கு போக போகிறேன், அதான் இந்த பையனை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அந்த பையனோட லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஹீரோயினியை மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது வேறு எங்கேயும் இல்லை, ஹீரோட ரூமுக்கு தான். அங்கே போயிட்டு ஹீரோயின் கிட்ட நீ தனியாக எங்கேயும் போய் தங்க வேணாம், என்னோட ரூம்லயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோயினி, நான் இங்கே கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறம் என்னோட ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் படிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்கூலும் பார்த்துட்டோம், சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளில் அது கைக்கு வந்துடும். நீ சொன்ன மாதிரி அந்த குட்டி பையனுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அவன் புதுசாக எந்த ட்ரெஸ்ஸுமே இப்போ கொஞ்ச நாளாக எடுக்கலை போல. அவன் நிறைய நேரம் யூனிஃபார்மை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான், அதனால தான் நான் அவனுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்தேன். இந்த சூக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாமே அவனுக்கான புது ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ எதுவுமே அதுக்கு பதில் சொல்லாமல் அவளை பார்த்து திரும்பி நீ இன்னுமே என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோயினி, இன்னும் கொஞ்ச நாளில் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறாங்க. இன்னும் 1 மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயினி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பையன் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் ஹீரோயினி பக்கத்தில் வந்து அவங்கள பாவமாக பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் அங்கிள் லுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கல்யாணம் ஆக போகுதான், உனக்கு புதுசாக ஒரு ஆண்டி கிடைக்க போகிறாங்க, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவா, நீ இனி உங்கள் அங்கிள் லுக் கூட காரில் இருக்கும்போது பார்த்து தான் இருக்கணும், ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடாது, அந்த புது ஆண்டி தான் முன்னாடி சீட்டில் உட்காருவாங்க, நீ பின்னாடி சீட்டில் அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அந்த பையனுக்கு ஹீரோயினி மனசில் இருக்க கஷ்டம் புரியுது. ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் அவங்க வீட்டில் கம்பல் பண்ணுறனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் மனசில் இன்னமும் ஹீரோயினி மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயினி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ அவங்கள கூப்பிட்டு ஒரு நிமிஷம், இந்த குட்டி பையனை நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நீ நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசும் அவனை இத்தனை நாள் நீ பார்த்துக்கிட்டதுக்கும் நான் உனக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறாரு. இதை பார்க்குறப்ப ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயினி அதுலேருந்து கொஞ்சம் காசை மட்டும் எடுத்துட்டு நீ கணக்கில் ரொம்பவும் வீக்குன்னு நினைக்கிறேன், நான் இவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சரி நாங்கள் வந்து ஹாய் எப்படி இருக்க, என்ன தெரியுதா, நான் தான் உன் கிளாஸ்க்கு பக்கத்தில் படித்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினிக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவகிட்ட ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன உடனே கிளம்புற, இருந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சரி அந்த குட்டி பையனோட சூட்கேஸை பார்த்து இது உன்னோட சூட்கேஸாக இருந்தாலும் உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு ரொம்பவே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற அந்த குட்டி பையன் ஹீரோயினியை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கிளும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினி கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அவங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சரி பரவாயில்ல நீ போய் சாப்பிட்டுட்டு வா, அது வரையும் நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி மறுபடியும் எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு சொன்னதே சொல்லிட்டு இருக்க, பசிக்குதுன்னா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி மறுபடியும் எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது, காசு இல்லையா சொல்லி நான் காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட காசெல்லாம் இருக்குது, ஆனால் நான் இருக்க இடத்துக்கு ஃபுட்டு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு சரி சொல்லி எந்த இடம் அப்படின்றாங்க. ஒரு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கே அப்படின்றாங்க. எந்த ரிவர் அப்படின்னா ஹீரோவோட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணுறாங்க. ஹீரோயினி அதே ரிவருக்கு பக்கத்துலேயே கீழே இறங்கி போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக போகிற ஹீரோயினியோட அக்கா ஹீரோயினியோட காலை பார்த்துட்டு ஹீரோயினியை தேடி வராங்க. ஹீரோயினியை பார்த்து நீ ஏன் இங்கே இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்க, ஓ ஹீரோவை பார்த்துட்டு வரியா, உனக்கு தெரியுமா எனக்கு முன்னாடியே தெரியும் ஹீரோவுக்கும் செல்லுக்கும் கல்யாணம் ஆக போகிறது, அவள் ஸ்கூலுக்கே ட்ரீட் கொடுத்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா இந்த மேரேஜை நினச்சி, ஹீரோவும் உன்னை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டான், ஆனால் நீ மட்டும் அவனை மறக்காமல் அவனையே நினச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கிறது கஷ்டம் தான், எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு, ஆனால் அவன் என்னை சீட் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல, அது மாதிரி நீயும் ஹீரோவை மறக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை அவங்களோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினி அவங்க அக்கா கிட்ட நான் உன்னோட இடத்துல இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அது ஹீரோயினி அக்கா, இல்லை நீ ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க, நீ தான் அதுலேருந்து முயற்சி பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோயினியோட ஞாபகம் வந்து அவங்கள பார்க்க கிளம்புறாரு. வர வழியில் ஒரு காரை பார்க்குறாரு. அவருக்கு அது ஹீரோயினியோட அக்கா கார்னு அப்படின்னு தெரில. அதனால ஒர்க் ஷாப்புக்கு கால் பண்ணி இங்கே ஒரு கார் நிற்கிது, அது யார் கார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நம்பர் பிளேட் கேட்குறாங்க. ஹீரோ நம்பர் பிளேட் சொல்கிறாரு. அப்போ தான் அது ஹீரோயினியோட அக்கா கார்னே அவருக்கு தெரியுது. சரி, இதை நானே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினியோட அக்கா ஹீரோயினியை சாப்பிட்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் வர வச்சுருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினியை பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினியோட அக்கா, வேற என்ன, எல்லாம் லூச்சான் தான் காரணம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனை திரும்பி பார்த்துருக்கா, ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதான், அதான் சோகமாக இருக்கா. ஆக்சுவலாக அவனுக்கு ஒன்று தெரியுமா, சென் ஃபேமிலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க. அப்போ ஹீரோட அப்பா அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு. ஆனால் அவரால் அந்த பணத்தை தர முடியாதனால தன்னோட பையனே அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால கூட ஹீரோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அது ஹீரோயினி, அப்போ நீ என்ன சொல்ல வர, ஹீரோக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறா. அது ஹீரோயினியோட அக்கா, ஒருவேளை அவருக்கு இது ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினியோட அக்காவோட பாய் ஃப்ரெண்டும், ஆமாம் எனக்கு லூச்சனை பற்றி தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை ஏமாத்தலாம் மாட்டான், இவ சொல்கிற மாதிரி அவனுக்கு அது ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினியோட அக்கா, நான் ஒன்றும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. உடனே அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு தனியாக வெளியே வந்து பேசுகிறாங்க. ஹலோ, நான் லூச்சன் பேசுகிறேன், உங்களோட கார் இங்கே ரிவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு, அதான் நம்பர் பிளேட் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினி அக்கா, ஆமாம் என் தங்கச்சி அங்கே தான் இருந்தா, நான் அவள் கூட சேர்ந்து அவளோட கார்லேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி உங்கள் கூடயா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோயினி அக்கா, ஆமாம் அவன் என் கூட தான் இருக்கா, ஆனால் நீ அவளை பார்க்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அழுதுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. அது ஹீரோயினி அக்கா, அது எப்படி பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ சாதாரணமாக கேட்குற, அவள் ஏற்கனவே ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா, ஒருவேளை நீ அவளை பார்க்கணும்னு நினச்சினா ஃபஸ்ட்டு உன் மைண்டை தெளிவாக்கிக்கிட்டு வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ அங்கே வரணும்னு நினச்சினா உன் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவன் மனசை நீ கஷ்டப்படுத்தாத மாதிரி உன் வார்த்தையை நீ தெளிவுபடுத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவரோட மெக்கானிக் ஷாப்புக்கே திருப்பி போகிறாரு. அங்கே போய் ஒரு டவலை எடுத்துகிட்டு அவர் திரும்பி கிளம்புறாரு. அப்போ சென் அவருக்கு முன்னாடி வந்து அவரை தடுக்கிறா. ஆமாம், அந்த குட்டி பையன்ட்ட நான் கேட்டேன், அவன் இனிமேல் இங்கே இருந்து தான் படிக்க போகிறானாமே, அப்போ இனி அவன் உன் கூட தான் இருப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அதுக்கு ஹீரோ, அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினியை அவங்க அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தென் அவங்க வீட்டை ஹீரோயினுக்கு சுற்றி காட்டிட்டு அவங்க சின்ன வயசில் விளையாண்ட அந்த கேமையும் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து கேட்டுக்கிட்ட தான் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினியோட அக்கா மட்டும் தனியாக வெளியே போய், அம்மா இப்போ எதுக்கு நீங்கள் வந்த, ஏற்கனவே அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் அவளை என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அது ஹீரோயினி அக்கா, நீ அவளை பார்த்து பேசணும்னா அவளை மறுபடியும் கஷ்டப்படுத்தாமல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினி கிட்ட வந்து அவன் உன்னை பார்க்க வந்திருக்கான், நீ அவனை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினி, இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன அவன்கிட்ட பேசுறது, நான் சோகமாக பேசினா அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினி அக்கா, நீ வேற எதுவும் பேசாத, உன் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியை பார்க்க வராரு. ஹீரோ ஹீரோயினி கிட்ட வந்துட்டு, இப்போ உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, உன் மைண்டுக்குள்ளே இப்போ என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்னோட வீட்டில் அந்த சென் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினி உடனே அப்போ சீக்கிரம் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஹீரோயினி கிட்ட ஹீரோயினியோட அக்கா என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினி, அவன் கொஞ்ச நாள் டைம் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சந்தோஷமா இரு, அவன் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வராரு. அங்கே ஹீரோயினியை விட அந்த குட்டி பையன் தான் ஹீரோ மேலே ரொம்ப கோவமாக இருப்பான் போல். ஹீரோ அவன்கிட்டயே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேசவே மாட்டான். அப்புறம் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு அறிவே இல்லை அங்கிள், நீங்கள் எதுக்கு ஹீரோயினியை விட்டுட்டு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இந்த அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி என்கிட்டே இப்போ நீ பேசுவியா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான். அது சரி, இந்த கோட் உனக்கு யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ எப்படியோ அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்தி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே வந்து
வந்து, டேய் நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வீட்டுக்கு போனியாமே, அது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் நான் எதுக்கு அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி அதை விட யார் இந்த குட்டி பையன் அப்படின்னு கேட்கவும் அவனை பற்றி எல்லாத்தையுமே ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த சூட்கேஸை பார்த்து, இந்த பிராண்ட் ரொம்ப காஸ்ட்லியோ அப்படின்னு கேட்குறாரு. அவரோட ஃப்ரெண்டும், ஆமாம் ரொம்ப காஸ்ட்லி தான், உனக்கு எப்போவுமே ஹீரோயினியை பற்றி தானே நினப்பு அப்படின்னு கேட்க அது ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலை. அடுத்த நாள் காலையில் ஹீரோ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுது. ஹீரோ ஊருக்கு கிளம்பும் போது அந்த குட்டி பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, நீ ஸ்கூலில் போய் சேர்ற வரைக்கும் தாத்தா பாட்டி கூட சமத்தா இருக்கணும், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் அனுப்புவேன், இதில் காசு இருக்குது, இதை வச்சு இப்போ உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கிக்கோ, அப்புறம் நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ ஹீரோயினியை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த குட்டி பையன் கேட்டு சரின்னு சொல்கிறான். ஹீரோ அங்கேருந்து பெல்ஜியம்க்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஊருக்கு தான் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸர் ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாரு. கேப்டன் லூ, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வின்னிங் சீட்லேயே பெஸ்ட் பாம்ப் ஸ்குவாட் உங்களது தான், நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அந்த பக்கம் போகிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு, இவர் தான் லூ, இனிமேல் இவர் தான் உங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சோல்ஜரும், ஹலோ கேப்டன், என்னோட பேர் நான் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவர் ட்ரெயின் பண்ண வேண்டிய டீமை காமிக்கிறாங்க. அந்த டீமில் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னோட பேர் லூ, நான் தான் இனிமேல் உங்களுக்கு கேப்டன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்து, டியூட்டிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டி இருக்கும், ட்ரைனிங் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் யாரும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ பேசுகிறத பார்த்து இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போலேயே, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறோமோ அப்படின்னு புலம்புறாங்க. இன்னைக்கு ட்ரைனிங் என்னன்னா மாடியிலேருந்து கயிறு வழியாக வேகமாக கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி சூட்டை போட்டு மாடியிலேருந்து வேகமாக கயிறு வழியாக இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல. கீழே வந்த உடனே பாம்ப் ஸ்குவாடை போட்டு வேகமாக எந்த ஒரு எலிவேட்டர் ஹெல்ப்பும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் வழியாகவே மாடிக்கு திரும்ப ஏறி போகணும். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. சிசரை எடுத்து நேராக அதை கட் பண்ணணும். அவங்களால அதை பண்ணவே முடியல. சூட்டை போட்டு மாடிப்படியில் ஏறவே அவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்குது. அங்கே போய் பேப்பரை எடுத்து கட் பண்ணலான்னு போனால் அவங்களுக்கு கையெல்லாம் ரொம்பவே நடுங்குது. அது அவங்களால ஒழுங்காக வெட்டவே முடியல. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ அவங்கள கூப்பிடுறாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமாக பயிற்சி தேவை. பாமை எங்கே வேணால் வைக்கலாம், ஏன் இந்த மாதிரி மாடியில் கூட வைக்கலாம். அங்கே எலிவேட்டர் இல்லாதப்போ நீங்கள் பாம்ப் ஸ்குவாடை போட்டு வேகமாக படியில் ஏறி வந்து அங்கே இருக்க பாமை எடுத்து கையில் எந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் கரெக்டாக வயரை கட் பண்ணணும். ஐநோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களை பர்ஃபெக்டான ஆஃபீஸராக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. மார்க்கெட்டுக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நியூ இயர் வரப்போகுதுன்னு. அதை கேட்குற ஹீரோ அங்கே ஒரு பொருளை பார்த்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் வைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அவரோட கசின் வராங்க. ஆமாம், இந்த பெரிய பாக்ஸ் கிஃப்ட்டு யாருக்கு? வீட்டில் இருக்க அந்த குட்டி பையனுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கிஃப்டெல்லாம் தேவைப்படாதே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்குற ஹீரோ, இதை நான் உனக்கு தான் வாங்கினேன், நியூ இயர் வரப்போகுது, தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல, அதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களோட கோட் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு அவங்க, கொஞ்ச நாளா நான் உனக்காக தான் இந்த காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தென் 2 பேருமே கார்ல டிரைவ் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோ கிட்ட, நீ அந்த சென் கிட்ட ஏதாவது சொன்னியா? அவள் உடனே போய் உங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ, அவர் எப்போ தான் நல்ல மூடில் இருந்திருக்காரு, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எபிசோடை பார்க்குறதுக்காக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காத்துடுங்க. பாய்.